படிப்பறிவே பாட்டில் உள்ள வகையறிவே வகையறிவே பாடறியா நாளை தன்னே நாளை தன்னே படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா ஏடறியா நாளை தன்னே நாளை தன்னே எழுத வைத்தார் என்கோரவோ விழிசை அறியாத நாளை தன்னே நாளை தன்னே ஐயா நாளை தன்னே விஷயம் செய்தார் என்கோரவோ விஷயம் செய்தார் என்கோரவோ விஷயம் செய்தார் என்கோரவோ சுவாமி தென்னாட்டில் கேதிவன் தென்னாட்டில் கேதிவன் தேவர் கோல மாணிக்கமா அகிலம் எல்லாம் புகழ் படை அர்த்தம் போட்டு விருத்தம் சொல்லு மாநிலம் கேதிவன் மண்டலம் புகழ் படை ஆடாத தேவதையும் ஆட வைக்கும் புலவரையும் பாடாத தேவதையும் பாட வைக்கும் புலவரையும் பண்பொழி மாநகரில் வாழும் மாடந்திரு நாமம் பெற்று மாடந்திரு தாத்தா மாடசாமி புலவர் தானோ கட்டுவோரே கலங்கானோ கதிர்விளக்கு நல்விலையோ கடையநல்லூர் நகரத்திலே அவதரித்த புலவர்
சபையோர்களே, சபையோர்களே, சபை நிறைய வந்த என் அம்மா தாய்மார்களே, தாய்மார்களே, தாய்குல தங்கங்களே, அழகிய பாண்டியபுரத்தில் உங்கள் குழந்தையாகிய முருகேஸ்வரி வில்லிபடுக்க வந்திருக்கிறேன். ஆமா, நான் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் சரி, தெரிந்து பாடினாலும் தெரியாமல் பாடினாலும் வில்லுக்கு வந்து மருதமுத்தூர். ஆமா, இந்த மருதமுத்தூரில் இருந்து முருகேஸ்வரியின் வில்லிசை வந்திருக்கு. சரி, நாங்க அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் தெரியாமல் பாடினாலும் சில வார்த்தையை தெரியாம நான் பாடினாலும் ஆமா தெரியாமல் பாடினாலும் எங்கள் ஆட்கள் போடக்கூடிய மேல தாளங்களின் ஏதேனும் குற்றங்குறைகள் வந்துட்டாலும் போயிட்டாலும் ஆமா உங்கள் வீட்டு குழந்தையாக எங்கள் 6 பேரையும் அணைத்து காத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் முருகேஸ்வரியின் வில்லிசை தொடக்கம். தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசத்தில், தானாகிய பொண்ணு வள்ளி கைலாசத்தில், அங்கே தற்கை சிவமானோ ஆதி பொண்ணு வள்ளி கைலாசத்தில், அங்கே அரணோடு பார்வதியும் கொலுவீரில் வளரோ வைகுண்ட தலமதிலே, ஐயோ தலமதிலே கொலவேரேந்தா சரஸ்வதியும் கொலுவீரில் இந்திரலோகமனோ அமராவதி, அங்கே இந்திர இந்திராணி கொலுவீர் மூவர்களோடு முனிவர்கள், அங்கே முற்கத்தி முக்கோடி தெய்வர்கள், அங்கே 48,000 ரிஷிமார்கள், அகத்தீசரோடு புலத்தீசர், அழகு கலைக்கோட்டு மாமோனியம், நந்தி படைகளோடு பூதர்களும், ஐயோ பூதர்கள், அங்கே 4 லட்சம் கோடி பேப்பட, நந்தே மதிகளோட ஐயோ பூதர்கள், 4 லட்சம் கோடி பேப்பட, ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்தில் சிவபெருமானோடு உமா பார்வதியாலும் கொலுவிருந்தார். இன்னும் அங்கே கைலையில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்தாரானாம்? சுவாமி ஆகாயத்தில் சூரியன், ஆகாயத்தில் சூரியன், அழகு குள்ளி சந்திரன், ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கங்காதேவி கொலுவிருந்தார், கங்காதேவி கொலுவிருந்தார். அல்வன் உலகமெல்லாம் உலகம் காரேலு புகனமெல்லாம் ஈயரும்பு யானை
திரௌபதியாலும் கொலுவிருந்தார். சரி. அங்கே 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஆமா. அகத்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் ஆ. அழகு கலைக்கோட்டு மாமுனி ஏப்பா கலைக்கோட்டு மாமுனி இத்தாலி தேவர்களும் ஈசன் பகவான் கைலையில் கொலுவிருந்தார்கள். இருந்தார்கள். இருந்தார்கள். அருளில் இல்லை பொருளில் இல்லை ஆமா. அழகிய உலகங்களை படைத்தார். ஆமா. அதில் 14 புவனங்களை படைத்தார். அது என்ன அந்த 14 புவனத்தில் 3 உலகங்களை படைத்தார். அது என்ன உலகம்? அதலை சுதலை ஆதி பாதாளம். அதலைனா எங்க உள்ளது? அதலை என்றால் ஆகாயம். ஆகாயம். ஆமா. சுதலை என்றால் நாம் இருக்கப்பட்ட மத்திய லோகம். நம்ம வாழுத மத்திய இந்த இதே மத்திய உலகம் தான். ஆமா. ஆதி பாதாளம் என்றால் நமக்கு கீழ் ஒரு உலகம். ஓ நம்மளுக்கு அடியில இருக்க ஒரு உலகம். ஆமா. அதானே காக்க. ஆமா. ஆதி பாதாளத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்தாரானா? யார் யாரெல்லாம்? ஆதி பாதாள லோகத்திலே பாதாள லோகத்திலே அசுரனோ அரக்கரனோ பாதாளத்தில் ஆண்டு வாரார் ரிஷி முகவர்ணனுமா ரத்த கண்ணி பெண்ணவளோ மன்னவனோ தேவியுமா ஐயா தேவியும் கூடி மல்ல வாழ்ந்து வாரா அங்கே கூடி மல்ல வாழ்ந்து வாரா வாழ்ந்து கூடி மல்ல வாழ்ந்து வாரா வாழ்ந்து கொண்டவனோ தேவியுமா கூடி மல்ல வாழ்ந்து வார் பக்தாவோ தேவியும் பௌசுடனே வாழ்ந்து வார் சீசனோ கிளையும் போல் சேர்ந்து கூடி வாழ்ந்து வார் எல்லோருக்கும் என்னை போல ஐயா என்னை போல இணை பிரியா தோழர் போல மன்னவனோ தேவியுமா ஐயா தேவியும் கூடி மல்ல வாழ்ந்து வாரா அங்கே கூடி மல்ல வாழ்ந்து வாரா ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியாலும் ஆதி பாதாளத்தில் 56 தேசத்து அரசர்களிடம் வாழ்ந்து வருகிறார்கள். சரி. இன்னும் அந்த ஆதி பாதாளத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறாரானா? யார் யாரெல்லாம்? அங்கே ஏழரையங்கோபுரம் ரிஷி முகாவர்ணனம் இளந்தெரிய மண்டகம் சூழறையாங்கனம் சுத்துக்கட்டு மாளிகை அங்கனம் மகள் கிணறம் அடுக்கு மணி மேடகம் கோபுரமும் பண்ணாள் கொடிமரமும் தங்கத்தாம் ஆணை கட்டும் ஜாவடி அசைந்திருக்கும் மண்டகம் குதிரை கட்டும் ஜாவடி கூத்தாடும் மடை கொட்டாரம் ஜாவடி குதிரை கட்டும் ஜாவடியா குதிரை கட்டும் கொத்தாடும் மடை இப்படியாக இவர்கள் இருவர்களுக்கும் மண் மனை பொன்பொருள் தோப்பு துறவா நஞ்சை பிஞ்சை எல்லா வளங்களும் நிறைந்திருக்கிறது. ஆனா அவர்களுக்கு இருவேர்களுக்கும் என்ன இல்லை தெரியுமா? மண்ணிருந்தோ மனையிருந்தோ மண்ணிருந்தோ மனையிருந்தோ மதலை ஒன்று இல்லை அம்மா பொன்னிருந்தோ பொருள் இருந்தோ பிள்ளை ஒன்று இல்லை அம்மா பிள்ளை இல்லா கவலையது
நினைத்து இருவேர்களும் எப்படி தவம் இருந்து வருகிறார்களானா எப்படி எப்படி சாந்து கொண்டு தரம் மேலேகே தரமேலேகே சாந்து கொண்டு தரம் மேலேகே தரமேலேகே சந்தனத்த கோலமிட்டார் கோலம் போட்ட பாலாலே தரம் மேலேகே தரமேலேகே பன்னீராலே கோலமிட்டார் கோலமிட்ட மாவாலே தரம் மேலேகே தரமேலேகே ஐயா தரம் மேலேகே மஞ்சனையா கோலமிட்டார் கோலமிட்ட ஐயா தரம் மேலேகே கோலம் போட்டா ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியாலும் சரி ஆதி பாதாள லோகத்தில் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெத்தெடுத்தார். ஆமா அது ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணாவலும் ஒரு வருடம் இல்லை இருவரிடம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆமா சென்னை ராயல் சர்வீஸ் மானூர் அது மட்டும் சொன்னா போதும். சென்னை ராயல் சர்வீஸ் மானூர் 150 அன்பளிப்பு. சென்னை ராயஸ் ராயல் சர்வீஸ் சர்வீஸா ராயஸ் சர்வீஸ் சங்கிலி ஜங்கிலி ஜங்கிலி ஆமா அந்த பொன் பொருள் எல்லாம் வெறுத்துருவான். வெறுத்துருவான். ஆனா அந்த பெண் இருக்கா பாத்தியா பெண்ணை மட்டும் அவளை கட்டையில